ஸோ இன்றைக்கி அகெயின் அன்ஆன்சர்ட் எண்டிங்ஸ் எங்கே ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டோரி லைன் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஐயோ, இந்த சுட்டத்தில் என்ன மட்டும் இந்த பாடுபடுத்துகிறானா இல்லை எல்லாருக்கும் இப்படி பண்ணுவான்னு பார்த்தா நம்ம 2 பேரும் தான் மாட்டினோமா. அங்கே பார்த்தியா நம்ம கஷ்டப்பட்டு 6 மேலே உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு நமக்கு டென்ஷனில் இருக்கோம். அவள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. பார்க்குறத பற்றியா பக்கி எப்படி உட்காந்து திங்கிட்டு பாரு. பர்ஃபார்ம் பண்ணி நம்மளோட முக்கம் வைக்கிறதே வேலை. சே, என்னால் இந்த கேட்டுறோமா அது பார்த்துருப்பேன். என்னை கூட்டு வந்து இந்த ஆஃபீஸ் வச்சு கொளுத்துறதுறா பாரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம சாராக்கு இதெல்லாம் கேட்டிருக்கோம். அடியே அங்கே என்னடி சத்தம்? ஒன்றும் இல்லையே, நாங்கள் எங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது. சரி 6 ஆகிடுச்சு, என்னோடய டைம் முடிஞ்சது, நான் கிளம்புறேன், பாய் பாய். அடியே நில்றி, நாங்கள் 2 பேர் தனியாக போகணுண்டி ப்ளீஸ் எங்களுக்காக நில்ல. முடியாது, எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். என்னது அசைன்மெண்ட்டா? இவன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாட்டம் அசைன்மெண்ட்டுன்னு போகிறா. அப்படி எனக்கு என்ன வேலை இருக்கும்? ஒரு வேலை நமக்கு திரும்ப கமிட்டாக இருக்குமா? யார் இவ? அப்படியே கிழிச்சிட்டாலும் அதெல்லாம் இருக்காது. ஏதாவது பாசிட்டிவ் அது என்னத்தை பண்ண ஒரு வேலை இருக்குமோ? சேச்சா, நம்ம சாரா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. நீ வேற அது ஏதோ ஒரு பிசாசு. அது போனால் பீச்சில் போய் உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்து செம்பருத்தி செடி கூட கதை பேச போதான் இருக்கும். நீ வேற கடுப்பை கிளப்புற. அதெல்லாம் கமிட்டாக எங்கே கிளிக்க போகுது? ஆகணுன்னா அது ஆகிருக்கும் என்னைக்கோ. எல்லோரும் அவன் பின்னாடி சுற்றுறாங்க. அது இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு ஹெட்செட் ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். சரி விடு. ஐயோ, சொட்டத்திலே வரான். ஒர்க்கு கவனி. ஆமாம்ல, அவன் வரணும். இவனுக்கு என்னடி நம்மளே சுற்றிட்டு இருக்கான். அவன் போகிறான். ஓகே, பார்ப்போம். ஸோ அப்படியே இது நம்ம சாரா சைட். ஸோ அகெயின் வந்துட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதே டெய்லி ரொட்டீன் தான். எப்பவும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான். புரிஞ்சிருக்கோம்ல, அதான் சொல்லிட்டுருக்கேன். எப்போ பார்த்தோன்னா அந்த ஃபோனு ரெக்கார்டு, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அகெயின் வந்து டைம் கூட அவள் பேசின குட்டி விஷயங்கள், ஓல்டு மெசேஜ், இதெல்லாம் ரீட் பண்ண இந்த ரொட்டீன் போயிட்டே இருக்கும். டெய்லி வந்து அவள் பண்ணுறது தான். ஸோ அவள் வந்து ரொம்பவே ரெக்ரெட் பண்ணியிருப்பாள். நான் வந்து தெரியாமல் பண்ண ஒரு தப்புனால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அகெயின் வந்து அப்படியே தனியாக உட்காந்து ஃபோன் பார்த்தா பேசிகிட்டே இருப்பாள். ஏன்னா அவள் வந்து யாருக்கிட்டேயுமே டைம் பற்றி ஷேர் பண்ணியிருக்க மாட்டாள். இதோ இப்போ வந்து கொஞ்சம் லாவண்யாக்கு தெரியும் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் முழுசாக எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே நைட் டைம் அப்படியே 3:10 இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது. ஸோ அப்போ தான் சாரா வந்து இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவைன்னா நம்ம வந்து அதை ஒருத்தர்கிட்ட கேட்கணும். ஒரு கேள்விக்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஆனால் நம்ம சாரா இங்கே அந்த கேள்வியை வந்து இன்னும் அந்த கேள்வியை கேட்கல. எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்டால் தானே ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு அவள் கேட்கவும் இல்லை, அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சரும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தினம் நம்ம சார் அதை தான் தேடிட்டு இருக்கா. அப்படி என்னடா அந்த கொஸ்டின்னு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா? என்ன இவன் ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டினுங்கிறா, அது என்ன கொஸ்டின்னு, அது எதுக்காக அப்படின்னு. ஸோ நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் இது வந்து ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னல ஒரு பொண்ணோட ஒன் சைடில் தான் அப்படின்னு. ஸோ அதே ஸ்க்ரீன் லைன் தான். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஆக்சுவலி அவன் வந்து தயங்க கூட பேசின ஃபஸ்ட் டேவே விழுந்துருவா. தயங்க வந்து ரொம்ப பிடிச்சிரும் அவளுக்கு. தயங்க மேலே அவளுக்கு ஃபீல் வந்திருக்கும். ஆனால் அதை வந்து அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. பிகாஸ் ஏன்னா இன்கேஸ் தயங்கிட்ட சொல்லி தயங்க வந்துட்டு அவளை தப்பாக நினச்சி எங்கே பேசாமல் போயிடுவாரோ அப்படிங்கிறது. பிகாஸ் அவன் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே, ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான், இருந்தும்
அவளோட ஃபீலிங்ஸை வந்து அவளால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே தனியாக இருக்கிற அந்த மென்டாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அவள் பண்ணுறது எல்லாமே க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிற, கதை எழுதி என்ன கிடைக்க போகிற அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு ஒரு ரைட்டர் ஆகணுங்கிற எய்ம் இருக்கும். ஸோ அவள் டேஸ்ட்லேயே ஒரு பர்சனை மீட் பண்ணி 2 பேருக்கும் நிறைய விஷயம் ஊற்று போய், ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க காமிச்ச கேரிங் எல்லாமே நம்ம சாராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அவளால் அந்த அவள் நினச்சிருந்தா தயங்கிட்ட அவள் ஃபீலிங்கை கன்ஃபஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கும், நிறைய ஸ்பேஸ் கிடச்சிது. பட் டில் த எண்ட் அவள் வந்து கேட்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் அவள் வந்து சொல்லிவிட்டு லாஸ்ட் அது கிடைக்கலனாலும் ஃபீல் பண்ண போகிறது நம்ம தான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதே மாதிரி யாருன்னே தெரியாமல் திடீர்னு வந்துட்டு நம்ம சொல்லி ஒரு விஷயம் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவளும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கும் தயவும் ஃபீல் பண்ணிக்கூடாது. ஸோ 2 பேருமே ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற இதில் தான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எதில் வரும் அப்படின்னா, தயங் வந்து நம்ம ஜாரா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவகிட்ட கேட்டிருப்பாரு. பட் அவள் வந்து ஸோ அவளை பற்றி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி, ஆனால் அதில் ஒரு நம்ம ஜாராவோட க்யூரியாசிட்டினால் அவள் வந்துட்டு அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாள். அதாவது அவள் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி இவளே பேசுவாள். அதுவும் அவள் ஃப்ரெண்டு சொல்லி தான் பேசியிருப்பாள். பட் அது வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ இதில் வந்து அந்த அவளோட ஃபீல் அவள் யார்கிட்டையுமே என்ன சொல்கிறது, இது வரைக்குமே தயங்கு வந்து சாரா அவனை லவ் பண்ணுறாங்கிறது தெரியாது. ஸோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அது வேறு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம். பட் டில் நவ் அவன் வந்து இப்போ வரைக்குமே அவனை ஹர்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அவள் பண்ண அந்த ஒரு விஷயம்னால அவளுக்கு பேசணும்னு தோணும், டெய்லி பேசணும், டெக்ஸ்ட் பண்ணணும், எல்லாமே தோணும். அவள் சேட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இது தோணும்ல, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல், நம்ம எப்படி பேசுகிறது, நான் ஹர்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு. ஸோ தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் வேணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட் தான் அது. ஸோ யாருக்கிட்டேயுமே அவன்கிட்ட பேசணும்னு தோணும், ஆனால் பேசலை. நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிது அவளோட அவன் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எங்கள் டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற இதில் தான் அவள் வந்து போயிருப்பாள். ஆக்சுவலி இந்த இதில் வந்து டைமுக்கும் நம்ம சாரா மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட் அதை வந்து அவர் வந்து வேணான்னு சொல்லலை. ஸோ லவ் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் சாராவுக்கு ஃபஸ்ட்டே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதுவும் அவள் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் சொல்லலை, பிரியும் போதும் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ அவர்கிட்ட சொன்னால் அவன் இன்கேஸ் அவர் வந்து அவளை ஃப்ரெண்டாக கூட நினச்சிருக்கலாம்ல. ஒரு நமக்கு அவங்க மேலே அந்த ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியாதப்போ நம்மளாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஹர்ட் ஆகுறதுனால. ஸோ அதனால் இன்கேஸ் தயங்க வந்து அவளை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு, நான் இப்போ வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது, இல்லை நான் வந்து அந்த இன்டென்ஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து சாரா வந்து எதுவுமே சொல்லலை. பட் இப்போ கூட தயங்கை பற்றி நினைக்கிறது, அவங்க வந்து சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இதையும் பார்த்து பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விஷயம், ஸோ அப்படியே நம்ம தயங்கு சைடு போயிடலாமா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு ரொம்ப நாள் சாராவை இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி தயங்கோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால தயங்குக்கும் சாராவுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஸோ அப்போது தயங்கோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இவன் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறதான். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார், எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு. ஆனால் புத்திக்கிட்டு போய் நம்ம சாரா புத்திக்கிட்டல, அதான் சொன்னலை, ஆர்வக்கோளாராக ஒரு விஷயத்த பண்ணி, ஸோ அவர் வந்து என் மேலே நம்பிக்கை இல்லாமல் வந்து அவள் பண்ணிட்டா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
ஓகே, நம்ம தயங்க என்னதான் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். ஸோ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுல. நானும் பார்த்தோன்னே சரி உங்க கூட பேசும்போது நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது நான் உன் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு நீ மொத்தமாக உடச்சிட்டு போயிட்டல. இனிமேல் நம்பிக்கை இல்லாமல் உன் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி நீயே பண்ணி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஹாப்பியாக அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு, அங்கே சாரா ஃபீல் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அவள் சாரா வந்து கொஸ்டின் கேட்கணுன்னு இருக்கால, அந்த கொஸ்டின் கேட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம சாராவோட கேள்விக்கு கடைசி வரைக்கும் ஆன்சரே தெரியாமல் போயிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதான் நடக்க போகுது. ஸோ சாராவும் யோசிக்காதனாலே கிடையாது. ஸோ திரும்பவும் வந்து அந்த ரெக்கார்ட் கேட்டுட்டு நம்ம சாரா என்ன பேசிகிட்டு இருக்கா அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான். ஸோ வானத்தில் இருந்திருக்க நிலவும் நீயும் எனக்கு ஒன்று தான். ஆனால் நான் கேட்குற நிலவு எனக்காக மட்டும், எல்லாருக்கும் பொதுவாக இல்லாமல் எனக்காக மட்டும் ஒளி வீசணும். என்னை சுற்றி மட்டும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு என் கூடவே எனக்காக மட்டுமே ஒளி வீசிட்டு இருக்க அந்த நிலவை நான் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் என் உலகத்தை பிரகாசம் எனக்காக மட்டுமே ஒரு நிலா வந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது பௌர்ணமி நிலவாக வளரும்னு நினச்சேன். அப்படி இல்லைன்னா கூட தேய்பிரியாக வரும்னு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையே இருட்டாக்கி அம்மா சிலருக்கு இருட்டு மாதிரி என்னை இருளில் உட்கார வச்சுட்டு போயிடுச்சு. பூமியில் எல்லா உயிருக்குமே சூரிய ஒளி இவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஆனால் அள்ளி மட்டும்தான் சந்திரன் வர நேரத்தில் வரும். சந்திரன் நடுவில் அந்த அள்ளி மாதிரி தான் மொட்டை இருந்தேன்னா ஒன்றால் தான் மலர் மாதிரி மலர் பூக்க ஆரம்பிச்சு என் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிச்சு. ஆனால் இப்போது என்னமோ அந்த பூந்தோட்டமே ஓடி போச்சு. அந்த பூந்தோட்டத்தில் அப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் லைஃப் முழுக்க வாசம் வீசுகிற பூச்செடியாக இருந்த. ஆனால் நீ இல்லாமல் இப்போ என் வாழ்க்கை பாலைவனம் ஆயிடுச்சு. என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் இருந்தும் அது நீ ஆகல. எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒன்று தேடிட்டுருக்கேன். உன்கிட்ட கேட்க என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வியை எந்த மொழியில் கேட்கலாம். ஆனால் உன்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுன்னு வரும்போது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சதெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு கேள்வி கூட எனக்கு முழுசாக கேட்க தோணலை. வாய் வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேங்குது. அதுவும் எப்போவுமே கிடைக்காத விஷயத்து மேலே தான் இந்த மனசு அதிகமாக ஆசைப்படும். அந்த மாதிரி தான் என்னவோ நான் உன் மேலே ஆசைப்பட்டேன். உன்னை பார்த்ததும் என் உலகமே புதுசாக தெரிஞ்சுது. உன் கூட பேசினதுக்கப்புறம் தான் நான் என்னையே ரசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னமோ தெரியல, எல்லாமே என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகுது. உன்னை பார்க்கும்போது என்னோட பகல் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் ஒளி வீசுவேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் யாருமே இல்லாமல்
தனியாக ஒரு கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்தேன்னு விடுவிக்கு வந்துட்டேன்னு நினச்சேன். நான் பார்த்ததும் உன் கூட சேர்ந்து ஒன்றா சிறகடிச்சு பறக்கலாம்னு நினச்சேன். ஆனால் காலம் இன்னும் மறுபடியும் அதே கூண்டுக்குள்ளேயே மாற்றி வச்சிருச்சு. நான் தனியாக இருந்தாலும் நான் எப்போவுமே தனியாக ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா உன் கூட பேசுனது, உன்னோட மெமரிஸ் எல்லாமே 24/7 என் மைண்டில் கேட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மெமரிஸோட நான் ஹாப்பியாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நான் ஒன்று மிஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று மறக்க சொல்கிறாங்க. என்னால் ஆப்ஷன் 2 மறக்கவே முடியாது தான். அப்புறம் ஒருத்தரை மிஸ் பண்ணணும்னா அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கணும். எதுவுமே நம்ம கூட இருக்கக்கூடாது. ஆனால் எப்போவுமே என்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஞாபகப்படுத்திட்டு தானே இருக்குது. அப்போ நான் இதுக்கு மிஸ் பண்ணணும். கதையா முடிவே இல்லாத என் கதைக்கு முடிவே தெரியாத என் கதை. ஆனால் அதில் உன் கூட நான் இருந்த சில பக்கங்கள் ரொம்பவே சந்தோஷத்தை தான் கொடுக்குது. சரி, நான் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எல்லாருக்கும் உனக்கு வர போர் அடிச்சிடும்ல. சரி, மீதி கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். காதல் எல்லாம் கல்லறையில்